எம்மி டீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 53. குடிமகன் குருவிற்கு மதியம் 3 மணிக்கே விடிந்தது. எழுந்தவர் இருக்குமிடம் உணர்ந்து தலை குனிந்தார். வெட்கி கிடந்த நண்பனை சமாதானம் செய்ய வார்த்தைகளை தேடினார் தெய்வீகன். துயில் கலைந்த நல்லவரோ வலிக்கா தலையை அழுத்தி பற்ற, இங்க குடிமுழுகி போற அளவுக்கு எதுவும் நடந்துடல. அவளோட விதி போயிட்டா. அதுக்காக நீ இப்படி உன் வாழ்க்கையவே குடிச்சு அழிச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல என்ற தெய்வீகனின் கூற்றுகளோ காய்ச்சிய ஈயமாய் செவிகளில் நுழைந்தாலுமே மெய்யான அவைகளை ஏற்கும் மனநிலையில் அப்போதைக்கு இல்லை சகலத்தையும் இழந்திருந்த குருமூர்த்தி. ஆகவே தலையை தொங்க போட்டு அமர்ந்திருந்தவர் விருட்டென்று எழுந்தார் மஞ்சத்திலிருந்து. எங்க போற என்ற நண்பனின் அதட்டலான தொனி ஒன்றும் பயங்காட்டிடவில்லை குருவை. அண்ணா நில்லுங்கண்ணா என்ற காஞ்சனாவின் அழைப்பும் சரி. நில்லுடா டேய் என்ற குருவை பின்தொடர்ந்த தெய்வீகனின் ஆதங்கமான பதைப்பும் சரி குருவின் மௌனத்தை கலைக்கவில்லை. அண்ணா, பையனோட முகத்தையாவது பார்த்துட்டு போங்கண்ணா என்ற காஞ்சனாவின் தழுதழுத்த குரல் கொண்ட வார்த்தைகளுக்கு வீரியம் அதிகம் என்பதாலோ என்னவோ நின்று போயின வரவேற்பரை நோக்கிய குருவின் அடிகள். வேண்டாம்மா, அமிர்தாவுக்கு பண்ண பாவந்தான் இப்போ என்னையும் என் குடும்பத்தையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்கு. என் பீடை அவனை தாக்கிட வேண்டாம், நீங்களே அவனை நல்லபடியா வளர்த்துடுங்க என்ற குருவோ குற்ற உணர்ச்சியில் பொங்கி வந்த அழுகையை அடக்கியவராய் அங்கிருந்து நகர முனைய, நில்லிடா என்று வழிமறித்த தெய்வீகனோ நண்பனின் கரத்தை இழுத்து கொண்டு நடையை கட்டினார் மேல் மாடிக்கு. வயிற்றுப்புள்ளைக்காரியான காஞ்சனாவோ கையில் ஆகுரதனை தாங்கியபடி ஆண்கள் இருவரையும் பின்தொடர்ந்தார் கணவரின் ஆபீஸ் அறைக்கு. சாவி கொத்து கொண்டு திறந்த சேஃப்டி பாக்ஸிலிருந்து வெளியில் எடுத்தார் தெய்வீகன் சில கோப்புகளை. அதை தோழனை நோக்கி நீட்டியவரோ, இந்தா புடி என்று சொல்லி திணித்தார் குருவின் கைகளுக்குள். அமிர்தாவின் ஒரு தலை காதலரோ எதுவும் புரியாதே பார்த்தார் சிநேகிதனின் முகத்தை. இதெல்லாம் அமிர்தாவுக்கு சேர வேண்டிய சொத்து. அவளே இல்லைன்னு ஆன பிறகு இதெல்லாம் இனி எங்களுக்கு எதுக்கு என்ற விரக்தியோடு சோஃபாவில் சென்று அமர்ந்த தெய்வீகனோ, அவளுக்கு அப்புறம் இதெல்லாம் ஆண்டு அனுபவிக்க போறது இவன்தான் என்று சொல்லி கை கால்களை ஆட்டிய ஆகுவின் குட்டி பாதங்களை மெதுவாய் தொட்டுரச முதல் முறை குறுஞ்சிரிப்போடு தவழ்ந்திருந்த உதிரத்தின் முகம் பார்க்க ஏக்கங்கொண்டு தலை திருப்பினார் குரு. ஆர்வி குரூப்ஸ் பரம் கைக்கு போக போறத பத்தி கேள்விப்பட்டேன் என்ற தெய்வீகனின் வாக்கியத்தில் மெல்லிய குறுநகை கொண்டிருந்த குருவின் முகமோ இறுகி போனது. இனி செய்ய எதுவும் இல்ல, இருக்கிற வீடு முதற்கொண்டு எல்லாம் போச்சு. இன்னும் 2 வாரத்துல வேற வீடு பார்க்கணும். அப்பாவுக்கு எதுவும் தெரியாது என்ற குருவின் நிலையோ வேடிக்கை கொள்ள தோற்றவராய் தோள்களை குலுக்கி கையாலாக சிரிப்பு சிரித்தவரோ, நானே இப்படி சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கேன். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. திட்டிருந்தா கூட ஒரு வாய் சோறு நிம்மதியா இறங்கியிருக்கும் என்ற குருவோ குனிந்திருந்த முகத்தை 2 கரங்களால் மூடிக்கொள்ள, ஆர்வி குரூப்ஸ் உன் கையை விட்டு போகாம நிறுத்த என்னால முடியும். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும் என்ற தெய்வீகனின் புதிய தோரணையில் காஞ்சனாவின் கண்கள் கூட சந்தேக பார்வை கொண்டது கணவனை. அமிர்தாவுக்கு சொந்தமான அத்தனை சொத்தையும் நான் உனக்கே தர்றேன், ஆகுரதனோட சேர்த்து என்ற தெய்வீகனின் முகத்தை அதிர்ந்து பார்த்த குருவோ அதிர்ந்து நிற்க, உனக்கு வேற வழியே இல்ல, சொத்தோட சேர்த்து உன் பையனையும் நீயே எடுத்துக்கிறதா இருந்தா மேற்கொண்டு பேசலாம் என்ற தெய்வீகனின் தொனியில் பழிவாங்கலின் வாடையடிக்க, என்னங்க என்ன நீ பேசாம இருக்காஞ்சனா, நான் பிஸ்னஸ்மேன் குருமூர்த்தி கிட்ட டீலிங் பேசிட்டு இருக்கேன். அவர் சொல்லட்டும், இந்த வாய்ப்பை ஏத்துக்கிட்டு கைவிட்டு போக போற கம்பெனியை காப்பாத்த போறாரா இல்ல வாய்ப்பை நழுவ விட்டுட்டு ஓட்டாண்டியா நிக்க போறாரான்னு என்ற தெய்வீகனோ கழுகாய் குருவை நோக்க, உனக்கே தெரியும் இந்த குழந்தையோட என்னால போய் ஜானகி முன்னுக்கு நிக்க முடியாதுன்னு என்ற குருவின் குரலோ அடிவாங்க, நீதானே அமிர்தா அமிர்தான்னு உருகுற. என் கேள்விக்கு இது பதில் இல்ல, நீ எதிர்பார்க்கிற பதில தர எனக்கு விருப்பம் இல்ல என்ற கடுமையான தொனி கொண்ட தெய்வீகனோ இடையில் கரங்கள் இறுக்கி நண்பனை முறைத்த வாக்கில் நெருங்க, சொத்து டீலிங் எல்லாம் ஒரு ஓரம் இருக்கட்டும், நான் இப்ப கேட்க போறதுக்கு சம்மதமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க என்ற குருவோ பார்வையை காஞ்சனாவின் பக்கம் திருப்பி மீண்டும் தோழனின் மாறுதல் கொண்ட முகத்தை பார்க்க, என்னன்னா என்ன கேட்க போறீங்க என்ற காஞ்சனாவின் பதைப்பிற்கு ஏற்றாற் போலவே வார்த்தைகளை தொடுத்திட ஆரம்பித்தார் குரு. உங்க வீட்டுக்கு வரப்போற ஸ்ரீதேவியை என்கிட்ட கொடுங்க,
இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு பிராய்ச்சித்தமா அவளை வளர்த்து என் பாவத்தை நான் போக்கிக்கிறேன் என்ற குருவின் குரலோ கெஞ்சலும் குற்ற உணர்ச்சியும் கொண்டு உருக, முடியாது என்ற தெய்வீகனின் குரலோ ஓங்கி ஒலித்தது. என்னங்க என்ற காஞ்சனாவின் அலறலை பொருட்படுத்தாத தெய்வீகனோ, என் பொண்ணுங்கிறதுனால சொல்லல, இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அமிர்தாதான் ஞாபகத்துக்கு வரா. அந்த வலியோட என்னால இவனை வளர்க்க முடியாது. நீ பண்ண துரோகத்தோட வேதனையையும் அவ்வளவு சுலபத்துல என்னால கடந்துட முடியாது என்று சொன்ன தெய்வீகனோ மேஜை மீதிருந்த சிறிய அளவிலான உலக உருண்டையை தூக்கி அடிக்க, ஜானகி என்னை விட்டு போயிடுவா என்ற குருவோ அக்கோளை தரை தொடாது பற்றிச் சொல்ல, என் தங்கச்சி எப்பவோ போயிட்டா என்ற தெய்வீகனின் கர்ஜனையான குரலோ 6 மாத குழந்தையின் துயிலை லேசாக சீண்டி பார்த்தது. சில நிமிட அமைதியினூடே கையிலிருந்த பூலோக உருண்டையை மீண்டும் மேஜை மீது கொண்டு வந்து வைத்த குருவோ, ஆர்வி குரூப்ஸ் தான் எனக்கு முக்கியம் என்று ஆழமான யோசனைக்கு பிறகு சொல்ல, நாளைக்கே சொத்தையெல்லாம் உன் பேருக்கு மாற்ற ஏற்பாடு பண்றேன் என்ற தெய்வீகனோ ஏறெடுத்து பார்த்தார் முன்னிருந்த குருவை. இரு ஆண்களும் ஒருவரை ஒருவர் பார்வைகளால் குத்தி கிழித்து கொண்டனர். நேரெதிரே நின்றவாறு வஞ்சமும் வன்மமும் தர்மத்தை தலை தூக்க விடாது செய்திருக்க. 6 மாத காலமாய் ஆர்வி குரூப்ஸ் கொண்டிருந்த அத்தனை இடர்களும் அடுத்தடுத்த வாரங்களில் காணாது போனது. பரம்பர பணக்காரியான அமிர்தாவின் சொத்து மதிப்போ குருமூர்த்தியின் குடும்பம் 10 தலைமுறை உட்கார்ந்து உண்டாலும் முடியாத மாபெரும் கொடையே. ஆகவே மாளிகையை மீட்டெடுத்த குருவோ அதே வேகத்தோடு குட்டி போட்டிருந்த வட்டியோடு பரம் குரூப்ஸ் கடனையும் பெருந்தொகை கொண்டு செட்டில் செய்தார். கம்பெனியின் மற்ற பணப்பிரச்சனைகளை வெங்கடன் தலைமையில் நிர்வாகித்த அண்ணன் குருவோ நலிந்து போன ஆர்வி குரூப்ஸை மீண்டும் வீறு கொண்டு எழவைக்க வெளிநாட்டு சூத்திரதாரிகளை பணியில் அமர்த்தினார். தெய்வீகனோ தங்கையின் சொத்துக்களை மருமகனின் அப்பன் பெயரில் மாற்றியதோடு சரி, குருவின் வேறு எந்த விஷயத்திலும் மூக்கை நுழைத்திடாமல் ஒதுங்கி நின்றார். சொத்து பெயர் மாறி கைக்கு வந்த 2 வாரங்களுக்குப் பிறகு மீண்டும் நண்பனின் வீடு தேடி வந்தார் குரு, மிச்சமிருக்கும் கடமையை நிறைவேற்ற. அப்பா நன்றி சொல்ல சொன்னாரு என்ற குருவோ ஜூஸை பருகியபடி தெய்வீகனிடத்தில் நன்றி உணர்ச்சி கொள்ள, நீயா சொன்னியா இல்ல அவரே? கடன்னு சொன்ன என்ற நண்பனின் வார்த்தைகளில் இளக்கார சிரிப்பு கொண்ட தெய்வீகனோ, செஞ்ச வேலைக்கு கூலி நீ கொடுத்துட்ட, செய்ய போற வேலைக்கு கடன் நான் கொடுத்துட்டேன், திரும்பி கொடுக்க முடியாத கடன் என்ற சிநேகிதனின் வார்த்தைகளில் தெய்வீகனின் முகத்தை ஏறெடுத்த குருவை உற்று நோக்கிய கை கொடுத்த வள்ளலோ, நீ ஒரு நல்ல முதலாளி, நல்ல மகன், நல்ல அண்ணன், ஆனா பத்தினிக்கு ஏத்த உத்தமன் இல்ல என்று சொல்ல குருவின் முகமோ செருப்பால் அடித்திடாத குறையாய் சிவந்து போனது அவமானத்தில். சாமிக்கே படைச்ச பாலானாலும் சிந்திட்டா அது வேண்டாத பால்தான், பொறுப்பானவனா இருக்கிறதால செஞ்ச தப்பு சரினாயிடாதுல்ல என்ற தெய்வீகனின் தொடர்குத்தல் பேச்சில் காண்டாகினும் கிளாஸை இறுக்கியதோடு சரி, தொங்கிய குருவின் தலை மேல் எழும்பவே இல்லை. அண்ணா இங்க பாருங்கண்ணா, நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு உங்க பையன் தூங்காம விளையாடிட்டு இருக்கான் என்ற காஞ்சனாவோ சிசுவாகிய ரகுவை கையில் ஏந்தியவாறு பெருத்த வயிறு கொண்டு அண்ணனடை போட்டு வந்தார் வெளியில். நடந்த சம்பவம் ஏதுமறியாது. வாங்கிக்கோ மச்சான் உன் மகனை, கடைசி காலத்துல உன்னை வச்சு கஞ்சி ஊத்துற அளவுக்காவது இவனை நல்லவனா வளர்க்க முயற்சி பண்ணு. ஏன்னா இவன் எப்படி வந்தாங்கிற கதை தெரிஞ்சா உன் முகத்துல காரி துப்புனாலும் அதிர்ச்சியாக ஒண்ணுமில்ல. அதனால ஒழுக்கத்தை அழுத்தி சொல்லி வளரு என்ற தெய்வீகனின் ஸ்லிப்பர் ஷாட் வாக்கியத்தில் கர்ப்பிணியின் உள்ளமோ குமுறியது. போதும் என்ற பாணியில் காஞ்சனா ஆளனின் முழங்கை பற்ற முன்னிருந்த குருவின் முகத்தை இமைக்காது பார்த்தார் தெய்வீகன். மனம் ரணத்தில் உழல. தங்கையை இழந்த வேதனையை வேறெங்கே கொட்டிடுவார் ஆனவர்? நேரிழை அவள் வாழ்க்கை நாசமாகிப் போகக் காரணமாயிருந்த நண்பனை தவிர. குனிந்த தலை நிமிராதே இருந்தார் குரு. ஆருயிர் தோழனின் குற்றச்சாட்டுகளும் கேவலமான வார்த்தைகளும் உயிரோடு மனுஷனை உலையில் ஏற்றிய போதிலும் வேறென்ன செய்திட முடியும் குருவால்? அமைதியாக அவைகளை ஜீரணிப்பதை தவிர. அதுதான் தலைவிதி என்பதை முதலிலேயே கணித்தவருக்கு பாவத்தின் சம்பளத்தின்பால் ஒரு கோபமும் இல்லை. காஞ்சனாவின் கையிலிருந்து வாங்கியிருந்த சிறு பிஞ்சான ஆகுரதனை முதல் முறை ஆழமாய் குரு நோக்க, அவனோ குட்டி கைகளால் அப்பனின் முகத்தை அடித்தான். என்ன கதமோ குட்டி ரகுவிற்கு அப்போதே டேடியின் மீது. அண்ணா, பையன் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசியில் அழுவான், அப்போ பால் கொடுத்துட்டு டைப்பர் மாத்திரணும். இது 10 மணி நேரம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிற டைப்பர் தான். அதனால வெளியே எங்கேயாவது போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே மஞ்சள் கலர் கோடு வரும்,
அப்ப கூட நம்ம டைப்பர் மாத்திக்கலாம், நிறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் என்ற காஞ்சனாவோ அண்ணன் அறிய வேண்டிய விஷயங்களை சொல்லிட, காஞ்சனா என்ற தெய்வீகனோ பொஞ்சாதியை நிறுத்த பார்த்தார். ஜானகி நன்றாகவே ரகுவை பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில். ஆனால் புருஷனை கண்டுக்காத காஞ்சனாவோ, அப்புறம் அண்ணா 6 மாசமாச்சு, அதனால பையன் இப்போ கொஞ்சம் சாலிட் ஃபுட் சாப்பிட்றான். சோறு கஞ்சியோட சேர்த்து காய்கறிகளை நல்லா மேஷ் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். அதுவும் ரகுக்கு ப்ரொக்கோலினா அவ்வளோ பிடிக்கும் இல்ல ரகு என்றபடி குருவின் கையில் இருந்த குட்டி பையனின் கண்ணம் வருட, காஞ்சனா என்ற புருஷனின் 2வது அழைப்பை இப்போதும் காதில் போட்டுக்கொள்ளாத காஞ்சனாவோ, தூங்கும்போது ஏதாவது மியூசிக் போட்டா கேட்டுட்டே டக்குன்னு தூங்கிடுவான்னா என்று சொல்ல, பெண்ணவர் குரலோ அழுகாட்சி கொள்ள ஆரம்பித்தது. கவலைப்படாதம்மா, இவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு என்ற குருவோ தங்கைக்கு வாக்குறுதி அளிக்க, மாறு சூட்லேயே தூங்கி பழகிட்டான்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ற காஞ்சனாவோ அடுத்த வார்த்தை பேச முடிய அளவில் தேம்ப, இப்பவும் கேட்குறேன், உன் பொண்ணை எனக்கு கொடு, என் பையனை நீயே வளர்த்துக்கோ என்ற குருவோ நண்பனின் மனைவி கொண்ட கண்ணீர் தாழாது வரம் கேட்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, உன் பையன் உன்னோட தான் வளரணும், அதுதான் அமிர்தாவோட இறப்புக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதை என்ற தெய்வீகனோ கல் நெஞ்சுக்காரராய் மாறிப்போக, அண்ணா ஒரே ஒரு தடவை அவனை கொடுங்கண்ணா என்ற காஞ்சனாவோ மருமகனை கையில் வாங்கி நெஞ்சில் புதைத்து கொஞ்சி அழுது, டே ரகு, அத்தைய மறந்துடக்கூடாது சரியா? பெரிய பையன் ஆனதும் அத்தைய கண்டிப்பா வந்து பார்க்கணும், சமத்து பையனா இருக்கணும், ராங்கி பண்ணி அழக்கூடாது என்ற காஞ்சனாவின் பிரிவு கொண்ட மிடலை உணர்ந்த குருவோ நேரத்தை கடத்தாது அடிகளை வாசல் நோக்கி வைத்தார். முட்டி போட்டு அங்கேயும் ஓடி எதையும் கலைச்சு போடக்கூடாது, அதெல்லாம் கிளீன் பண்ணி ரகு பையனை குளிப்பாட்டி சோறு விட்ட அத்தேனியும் கூட இருக்க மாட்டேன்டா செல்லம், ஏன் பட்டு என்ற காஞ்சனாவோ விடாது அழுது ரகுவின் முகம் முழுவதும் முத்தம் வைக்க, காஞ்சனா போதும், மணியாகுது, கொடு ரகுவைங்க என்ற தெய்வீகனோ கடுமையாக நடந்து கொள்ள, இருங்க ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம், பிறந்ததுலேருந்து கைக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டேங்க, இப்போ டக்குன்னு தூக்கி கொடுக்க சொன்னா எப்படிங்க, வலிக்குதுங்க என்று கதறிய காஞ்சனாவோ மூக்கை உறிஞ்சி கொள்ள, புரியுதுமா, ஆனா நமக்கு இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லை, உனக்கே தெரியும், நாம கிளம்பணும் என்ற தெய்வீகனோ சிறிதளவு கருணையோடு துணைவியின் தலை வருட, புரியுதுங்க, இருங்க கடைசியா ஒரே ஒரு தடவை ஆசை தீர கொஞ்சிட்டு கொடுத்துடுறேன். சரி, நான் போய் நம்ம பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் தான் உனக்கு டைம். சரிங்க, அப்புறம் நீங்களே உங்க கையால இவனை அண்ணன்கிட்ட கொடுத்துடுங்க என்ற காஞ்சனாவோ விசும்பலோடு மீண்டும் பொக்கை வாய் கொண்ட சிரித்த ரகுவை விசும்பலோடு தலைமுட்டி, நீ இல்லாம கோக்ஸினி யாரு கூட விளையாடுவா ரகு, ஏங்க போறா உன்ன, அழ போறா உனக்காக, உன் சண்டைக்காரியை விட்டுட்டு போறியா நீ என்ற காஞ்சனாவின் வார்த்தைகள் எதை உணர்த்தியதோ தெரியவில்லை. வயிற்றுக்குள் பிரசவ நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த கோகனதைக்கு அத்தை மகளவள் அப்போதே தாயின் குக்கிக்குள் அங்குமிங்கும் முண்டியடிக்க, அத்தையின் கைகளில் தவழ்ந்திருந்தவனோ அழுகை கொண்டான். அச்சோ, என் தங்குப்புள்ள அழறானே, அழாதடா ரகு, அழாத, பாரு கோக்ஸ் வர உதைக்கிறா, அத்தைக்கு வலிக்குதில்ல என்று செல்லம் கொஞ்ச, கொடுமா கொடு, மணி ஆகுது என்ற தெய்வீகனோ மணவாட்டியின் கையிலிருந்து ஆகுரதனை பிரித்து கொள்ள, பிஞ்சவனோ அலறினான் வீலென்ற சத்தத்தோடு கையசைத்து அத்தையை அழைத்தபடி, என்னங்க அழறாங்க, பசிக்குதோ என்னவோ என்ற காஞ்சனாவோ தாய்மை மேலோங்க புருஷன் பின்னாடியே போக, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நீ அங்கேயே இரு, வெளியே பனி என்ற தெய்வீகனோ நண்பனின் கார் நெருங்கி அழுத்தமான முத்தம் ஒன்றை ரகுவின் நுதலில் பதித்து, காலம் எதையும் மாத்தும் வல்லமை கொண்டது, பார்க்கலாம் உன் உருவாக்கத்துல செதஞ்ச உறவுகளும் நடந்த தவறுகளும் வருங்காலத்துல எதையெல்லாம் மாத்தி அமைக்க போகுதுன்னு என்று கூறி குருமூர்த்தியின் கையில் ஆகுரதனை ஒப்படைக்க, ரகு, அத்தையையும் கோக்ஸையும் மறந்துடாதடா என்ற காஞ்சனாவோ சின்னவனின் பாதத்தில் இதழொத்தினார். எதுவும் அறியா அழுகையோடு வந்து ஒட்டிக்கொண்ட மகனை கனமான இதயத்தோடு நெஞ்சில் அணைத்து கொண்ட குருமூர்த்தியோ காரை ஸ்டார்ட் செய்து பயணத்தை தொடங்கினார். என்னங்க, ரகு போறாங்க, ரகு போறாங்க என்று கத்தி ஓலமிட்ட காஞ்சனாவை கொஞ்ச நேரத்துக்கு சமாதானம் செய்திடாமல் அழவே விட்டார் தெய்வீகன். தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்திடவில்லை, மற்றபடி ஆகுரதனுக்கு எல்லாமுமாயிருந்தது காஞ்சனாதான். ஆகவே பச்சிளம் குழந்தையாய் அமிர்தாவை தூக்கி கொஞ்சிய அதே கையால்
அவளுக்கு கொள்ளி போட்ட தெய்வீகனால் நன்றாகவே உணர முடிந்தது மணவாளியின் மனம் படும் பாட்டை. அன்னையின் சடலத்திற்குள் கொலு கொண்டிருந்த கோக்கனதை கூட மாமனை தேடி அங்கும் இங்கும் உருண்டினாள். அவன் தொடலை உணர்ந்திடாத உணர்ச்சி அவளையும் உள்ளுக்குள் அழவைக்க. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்மி டிப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில்.